ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை வந்து என்னோட சொந்த கதை. நானே என்னோட சொந்தமாக யோசித்து ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது வலம்புரி நாடுன்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு அரசன் இருக்கார். அந்த அரசன் வந்து நல்ல ஆட்சி பண்ணிட்டு வர நல்லதெல்லாம் பண்ணிட்டு வராரு. இப்போ அவர் நல்ல ஆட்சி பண்ணுறதுனால எதிர்நாட்டு அரசன் வந்து இப்போ இந்த அரசனை வீட்டுட்டு அந்த நாடையும் அபகரிக்க பார்க்குறாரு. இப்போ இவருக்கு வந்து யாராச்சும் உதவி செய்ய அந்த நாட்டிலேருந்து வேறு யாராவது தேவைப்படுது இல்லைல்ல, இது தேவைப்படுறாங்களா. இப்போ அந்த அந்த அரசனுக்கு கூட இருக்கிற படைத்தளபதி, அவர் பேர் வீரசேகரன். அந்த வீரசேகரன் வந்து இவங்க தொடர்பு கொள்றாங்க. இப்போ நான் வந்து நீங்க இருக்கிற நாட்டை நான் அபகரிக்கணும். இப்போ உன்னோட அரசனை சாக்கடிச்சிட்டு இப்போ அந்த நாட்டை நான் ஆளணும், எனக்கு என்ன வழி சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் வந்து முதல்ல வந்து மறுக்கிறாரு. இந்த எதிர்நாட்டு அரசன் வந்து நிபந்தனை வைக்கிறாரு. சரி, நீ வந்து உன்னோட நாட்டு அரசனை நீ வந்து சாவடிச்சிட்டேன்னா அந்த நாட்டுக்கு அரசனை உன்னையும் நியமிச்சிடறேன். நான் சொல்ற மாதிரி தான் நீ அந்த நாட்டை ஆளணும். ஆனா அந்த நாட்டுக்கு அரசன் நீ தான் சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ அந்த வீரசேகரன் வந்து இந்த டீலுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அந்த நாட்டு அரசனை வாங்க நம்ம வேட்டைக்கு போகலாம் சொல்லிட்டு இரவுல தனியாக கூட்டும் போறாரு. தனியாக கூட்டும் போயிட்டு புலி எப்படி சாவடிக்குமோ அந்த மாதிரி கையில நகை மாதிரி நம்ம செயற்கை தயாரிச்சு போட்டுக்கிட்டு அந்த நாட்டு அரசனே சாவடிச்சுட்டு நாங்கள் இரவுல காட்டுக்கு வேட்டைக்கு போனோம். அந்த வேட்டைக்கு போகும்போது வந்து ஒரு புலி வந்து சாவடிச்சு நான் ஒரு கோயிலுக்கு போக மாட்டேனேன். இவர் வந்து அரசன் வந்து மாட்டிக்கிட்டாரு, அந்த புலி வந்து அரசனை சாவடிச்சு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ அந்த நாட்டுக்கு படை தளபதி இவர் தானே. இப்போ ஒரு நாட்டு அரசன் செத்துட்டாங்கன்னா ஒன்று அந்த அரசனோட வாரிசு யாருன்னா இருப்பாங்க, அரசனை நியமிப்பாங்க. ஆனா அந்த அரசனுக்கு வந்து எந்த ஒரு வாரிசும் கிடையாது, அவங்க மனைவி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ யாரு வாரிசா போகணும் யார் அரசனா நியமிக்கலாம்னு சொல்லிட்டு அந்நாட்டு ஜனங்கள்லாம் யோசிக்கும் போது இவர் வந்து அந்த அரசவையில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் கையில போட்டுக்கிட்டு வீரசேகரனே அரசனா பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இவரும் நம்ம அரசுக்கு துணைதான் இருக்காரு, இவரும் நல்லவர் தான் சொல்லிட்டு இவரையே அரசனா தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அந்த எதிர்நாட்டு அரசன் வந்து சொல்றாரு, நான் எப்படி சொல்றேனோ அப்படிதான் நீ அந்த நாட்டை வந்து அரசாளணும், ஆனா நீ அந்த நாட்டை நீயே ஆளலாம், நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும் சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சரி, ஓகே, நீங்க சொல்றபடி நான் கேட்கறேன், ஆனா இந்த நாட்டுக்கு அரசன் நான் இருந்துடுறேன், எனக்கும் ரொம்ப நாளா அரசனா ஒரு ஆசை இருந்து எனக்கும் இப்போ அந்த கனவு வந்து நிறைவேறிச்சு சொல்லிட்டு ஒதுக்குறாரு. அப்படியே ஒரு சில வருடங்கள் போது ரொம்ப காலம் கழிச்சு அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்து அட்டாக் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல அயல் நாட்டுல பக்கத்து நாட்டுல எல்லா நாட்டுல இருக்க மருத்துவர்களும் இவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இவருக்கு என்ன நோயின்னு பரிசோதனை பண்ணி பாக்குறாங்க. ஆனா எல்லா மருத்துவம் வந்து பார்த்துட்டு ஆனா இவருக்கு நோய் இருக்கு, ஆனா என்ன நோய் என்ன தெரியல சொல்லிட்டு இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது, இது புது வகையான ஒரு நோயா இருக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் அந்த மனவரத்திலேயே அந்த அரண்மனை விட்டு வெளியே வரமாட்டாரு. உள்ளே பார்த்து ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அரசவைக்கு ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர் வரும்போது நான் அரசனோட சில உதவி கேட்க போறேன், நான் அரசனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு காவலாளி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அப்போ வந்து ஒரு காவலாளி போயிட்டு அந்த அரசன் கிட்ட, ஒரு முனிவர் அவர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காராம், கொஞ்சம் உதவி பண்ணுவான்னு கேட்கறாரு. எப்படி நான் கூட்டினார் அழைச்சிட்டு வரட்டான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. சரி, நம்மளா இறந்து போகும்போது சில நல்லது பண்ணிட்டு போயிடலாம் சொல்லிட்டு சரி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு அரசன். அந்த காவலாளி போயிட்டு அந்த முனிவரை கூட்டினாரு. கூட்டின்னு வந்து, ஐயா உங்களுக்கு என்ன உதவி தேவை சொல்லுங்க சொல்லிட்டு கேட்கறாரு. எனக்கு வந்து எனக்கு எந்த உதவியும் தேவையில்ல, உங்களை பார்க்கணும் சொல்லிட்டு தோணிச்சு, சரி அதனால தான் பார்க்க வந்தேன் சொல்லிட்டு சொல்றாரு அந்த முனிவர். சரிங்க ஐயா, ஏதாவது உணவு சாப்பிட்டு போங்க, உணவு அறிஞ்சிட்டு போங்க சொல்றாரு. அந்த முனிவர் வந்து அந்த அரசனை மேலும் கையமா பார்த்துட்டு, உங்களுக்கு ஏதோ தீராத நோய் வந்திருக்குது சொல்லிட்டு சொல்றாரு. ஆமாங்க ஐயா, எனக்கு ஏதோ எல்லா மருத்துவம் வந்து செக் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன நோய் இருக்குன்னு அவளை கண்டுபிடிக்க முடியல, ஆனா இது ஒரு புது வகையான நோய், இந்த நோய்க்கு வந்து மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் அந்த ஒரு வருத்தத்திலேயே நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் சொல்றாரு. சரி, நான் உங்களுக்கு வேணுமான ஒரு வழி சொல்றேன், அந்த வழி உன்னால் முடிஞ்சா நீ செஞ்சேன்னா நீ இழந்த இளமைய நீ மீண்டும் திரும்ப தரலாம் சொல்லிட்டு சொல்றாரு அந்த முனிவர். ஐயா சொல்லுங்க ஐயா, என்னோட சொத்து பூராவோ உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்னோட நாட்டுல பாதி கூட உங்களுக்கு எழுதி வச்சிடறேன் சொல்லுங்க ஐயா சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, இன்னொரு நாட்டுல இருந்து 7 நாடு தாண்டி 7 நாடு தாண்டி கடைசி நாடு 7வது நாடுல ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலை அடிவாரத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில்ல ஒரு சிவலிங்கம் இருக்கும். கோயில் கூட ஓப்பனா இருக்கும். கோயில் வந்து கோயிலாக இருக்காது, ஒரு மடம் மாதிரி இருக்கும். அந்த பெரிய சிவன் சிலை இருக்கும். அந்த சிவன் சிலைக்கு வந்து டெய்லி அபிஷேகம் நடக்கும். எப்படி அபிஷேகம் நடக்கும்னா, அந்த மலையில உச்சியிலிருந்து வீர தண்ணி, அந்த தண்ணி வந்து அந்த சிவலிங்க தலைமையில வந்து வீழும். அந்த தண்ணி வந்து எங்க போகுதுன்னே தெரியாது. அந்த தண்ணி வந்து சிவலிங்கத்து மேல பட்டு எங்க போனே தெரியாது. ஒரு வருஷத்துல 365 நாள் இல்ல, அந்த 365 நாளும் சிவனுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணியை வந்து நீ குடிச்சேன்னா உனக்கு எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும் தீர்ந்துடும் சொல்லிட்டு சொல்றாரு. இவருக்கு
சந்தோஷம் அதிகமாயிடுச்சு. சரின்னு சொல்லி நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற போது எல்லாம் தேர போதுன்னு சொல்லிட்டு தாம்பூ ஏறி குதிக்கிறாரு. சரிங்க ஐயா, நான் எடுத்து வந்து குடிக்கிறேன். சரி, உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாரு. அவர் போகும்போது ஒன்று சொல்றாரு, நான் சொன்னதே நீ நேராக போயிட்டு அந்த அந்த தண்ணி குடிச்சிட்டு நீ நல்லா இல்லைன்னு நினைக்காத. ஆனா அந்த நாட்டுல வந்து சில கட்டுப்பாடு இருக்குது சொல்றாரு. சொல்றாரு முனிவர். அந்த அரசன் அதுக்கு என்ன கட்டுப்பாடுங்க யார் சொல்லிட்டு கேட்கறாரு. அப்போ சொல்றாரு இந்த முனிவர், அந்த சிவன் கோயில வந்து அந்த நாட்டுக்காரங்க மட்டும்தான் தரிசனம் பண்ணுவாங்க. அந்த நாட்டுக்காரங்க மட்டும்தான் அந்த தண்ணியை குடிப்பாங்க. வேற எந்த நாட்டுக்காரங்க வந்து உள்ள அனுமதி கிடையாது. மொத்தத்துல அந்த ஒரு காடு இருக்கும். அந்த அந்த காடு இருக்கும். அந்த காடு சுற்றியும் தண்ணி இருக்கும். கால்வாய் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி தாண்டி தான் நீ அந்த காட்டுக்கு போகணும். அந்த காட்டுக்கு போயிட்டு அந்த சிவன் கோயிலை பார்க்கணும். போயிட்டு அந்த சிவனை தரிசிச்சுட்டு அந்த தண்ணி குடிக்கணும். ஆனால் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காட்டு ஃபுல் சுற்றியும் மதில் சுவர் இருக்கும். அந்த மதில் சுவரும் சுமார் 20 அடி 30 அடி ஹைட் இருக்கும். நீ நிறைய பாதுகாப்பெல்லாம் இருக்கும். அந்த பாதுகாப்பு தாண்டி தான் நீ போயிட்டு நீ அந்த தண்ணி குடிக்கணும். நான் வழி சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீயே பார்க்கணும் சொல்லிட்டு இவர் முன்னேறி கிளம்பி போயிடாரு. கிளம்பி போனோன்னே சரி சொல்லிட்டு இவருக்கு ஒரு கவலை ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நல்லா சந்தோஷமா இருந்தாரா, இப்போ கவலை ஆயிட்டாரு. இப்போ யாரும் அனுப்பலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த அரசனோட அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப வருஷமா அவர் கூட இருக்காரு. அந்த வீரசேகரன் அரசர் இருக்காருல்ல, அவர் கூடவே அவர் அரசனா ஆனதுலேருந்தே கூடவே இருக்காரு. தர்பன் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த தர்பனை அழிச்சு இந்த மாதிரி 7 ஊர் தாண்டி ஒரு சிவன் கோயில் இருக்கு. பல இடத்துல அந்த சிவன் கோயிலுக்கு 365 நாள் அபிஷேகம் நடக்குது. அந்த தண்ணி எடுத்து வந்தா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு, யாரும் போக முடியாது வர முடியாது. போய் திருடுத்தனமா அந்த தண்ணி எடுத்து வந்து குடிச்சேன்னா நான் குடிச்சேன்னா நான் எளிமையை திரும்பிடுவேன் சொல்லிட்டு சொல்றாரு. இவரு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுத்து இவர் அனுப்பி வைக்கிறாரு. சரி, இவரும் இந்த தர்பன் என்ன பண்றாருன்னா, அந்த அரசன்கிட்ட இவருக்கு தேவையான செலவுக்கு தேவையான பொருள் தின்பண்டங்கள் எல்லாமும் ஒரு 7 குதிரைக்கு கட்டி அனுப்புறாங்க. ஒரு சுற்றுலா பயணத்துக்கு போனா எப்படி போவாங்களோ அந்த மாதிரி யாருக்கும் சந்தேகம் வராதபடி இவர் அனுப்புறாங்க. இவர் ஒரு நாட்டுக்கு எல்லை தாண்டி தானே போகணும். அந்த நாட்டுக்கு எல்லை தாண்டி போகணும். நான் ஒரு சுற்றுலா பயணி, நான் இந்த ஊரை இந்த நாட்டை வந்து சுற்றி பார்க்க வந்திருக்கேன் சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு நாட்டுக்கு போனால் அந்த கப்பம் கட்டுவாங்களே, இந்த மாதிரி இப்போ நம்ம டோல் கேட்டு ஒரு இந்த ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட் போனால் டோல் கேட்டு காசு கட்டலாம். அந்த மாதிரி அப்போவே இருந்திருக்குது. அந்த மாதிரி அப்போ நம்ம எதுக்காக போறோம் நாட்டுக்குன்னு சொல்லிட்டு போனோம். எத்தனை நாள் இருக்கணும் கூட சொல்லிட்டு போகணும். அப்படிலாம் நம்மளுக்கு தேடுவாங்க. அதே தான் இப்போ இருக்கிற சிஸ்டம். இப்போ இருக்கிற சிஸ்டம் அப்போ இருந்திருக்குது. அந்த பழையகால சிஸ்டம் தான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதே போல இவரு அந்த 6 நாட்டோட எல்லையை தாண்டி போகும்போது சொல்லிட்டு நான் ஒரு சுற்றுலா பயணின்னு சொல்லிட்டு போயிடாரு. போயிட்டு அங்கே லோக்கல் ஒரு ஆள் கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்காமே இந்த காட்டில், அது பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் வெளிநாட்டை இருக்கீங்க, யாருமே அனுமதி கிடையாது. நாங்கள் எங்கள் உள்நாட்டு ஜனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, வேறு எந்த நாட்டுக்காருக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. இவர் சரி சொல்லிட்டு, சரிப்பா நான் எங்கள் நாட்டுக்கு போகிறேன், சும்மா சுற்றுலா தலை தான் பார்க்க வந்தேன், நான் கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட நான் கேட்டேன் சொல்லிட்டு போயிடாரு. வேற ஒரு இடத்துக்கு போயிடாரு. கிளம்பிட்டு போய் ஒரு இடத்துல தங்குறாரு. தங்கிட்டு, ஐயா நான் இன்னைக்கு இரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு காலையில் எங்கள் ஊருக்கு நான் பயணம் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் உங்கள் வீட்டில் எனக்கு தங்க இடம் கொடுங்க சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரரும் சரிப்பா நீ நைட்டு மட்டும் இங்கே சரி நீ காலையிலேருந்து நீ போகலாம் சொல்லிட்டு சரி சொல்லிட்டு இவருக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எல்லாரும் பட்டு தூக்கிறாங்க. டைம் ஆயிடுது. பாதி ராத்திரி ஆகுது. பாதி ராத்திரி ஆன உடனே இவர் முடிச்சுட்டு சுற்றி பார்க்குற யாருமே இல்லை. எல்லாம் தூங்கிடுறாங்க. நம்ம இப்போ போனால் சரியா இருக்கும், நம்ம போயிட்டு இரவா போயிட்டு அந்த சிவலிங்கம் மேலே பாடுற தண்ணி வந்து நம்ம எடுத்து நம்ம கிளம்பிடலாம் சொல்லிட்டு போறாரு. போயிட்டு அந்த மதில் சோறு ஏறி அந்த பக்கம் குதிக்கிறாரு. குதிச்ச உடனே பின்னாலே இன்னொருத்தன் குதிக்கிறான். இவருக்கு தெரியாம இன்னொருத்தன் குதிக்கிறான். அதை பார்த்துட்டு இந்த லோக்கலால் தான் நம்மளுக்கு பிடிட்டு தான் இந்த ஆள் வந்தான் சொல்லிட்டு பயத்துல ஓடி 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 போயிட்டு அந்த ஆத்துல வந்து வீழ்ந்துறாரு. ஆத்துல வீழ்ந்து அப்படியே அடிச்சு போற காலத்துல அப்போ பின்னாலே வந்தான் பாத்தீங்களா. அவன் போயிட்டு அந்த தண்ணியில குதிச்சு அந்த ஆளை காப்பாற்றி அந்த பக்கம் கரை ஏற்றி படுக்க வச்சு அப்புறமா தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு இருப்பார் அந்த ஆள். அந்த அமைச்சர் தண்ணி வயிற்றுல தண்ணி வெளியே எடுத்துட்டு, நீங்க யாருங்க என் காப்பாற்றலாம்ல அந்த ஆளு கேட்குறான். அதாவது இந்த அமைச்சர் வந்து எதுக்காக வந்தான் என் சொல்லிட்டு எல்லாமே உண்மை சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் யாருக்கு தெரியாம தான் வந்தேன், மன்னிச்சுங்க சாவடிக்காதுன்னு சொல்லிட்டு பயத்தில் கத்துறான். நானும் இந்த ஊருக்காரன் கிடையாது, நானே வேற ஊருக்காரன், நானே அந்த சிவலிங்கம் மேலே படுற தண்ணி தான் எத்தும் போக வந்திருக்கேன் நான் சொல்லிட்டு சொல்றான். நான் ரொம்ப பயந்துட்டேன் நான் சொல்லிட்டு சொல்றாரு அந்த அமைச்சர். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஆத்த தான் ஒண்ணு 3 அபாயகரமான கட்டங்கள் தாண்டி தான் போயிட்டு அந்த சிவன் கிட்ட போயிட்டு அந்த தண்ணியை எடுக்க முடியும். ஏன்னா பகல்ல போனா அந்த பிரச்சனை கிடையாது, இரவுல போகும்போது அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவங்க திருத்தமா போறாங்கல்ல, வழி மாறி போவாங்கல்ல, அதனால அந்த பிரச்சனை இருக்கு. பகல்லனா எல்லாரும் ஊரே சேர்ந்து போவாங்க. எப்படி போனா ஏது போனா வந்து அந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனா இப்போ இவங்க திருத்தமா போனா இவங்களுக்கு தெரியாது.
அப்போ 3 ஆபத்தான விஷயங்கள் இருக்கு. அவங்க போகும்போதே ஒரு இடத்துல போர்டு போட்டு இருக்கும், எச்சரிக்கை அந்த போர்டில் போட்டு இருப்பாங்க. இந்த இந்த வழியா போனா 3 ஆபத்தை தாண்டி தான் போனோம் சொல்லிட்டு அந்த போர்டில் போட்டு இருக்காங்க. ஒரு ஆபத்து வந்து தண்ணி இருக்கும் அந்த காட்டுல, அந்த தண்ணி என்னன்னா அந்த தண்ணியில முதல்ல இருக்கும், அதை தாண்டி தான் போனோம். ஒரு ஆபத்தாச்சா. 2வது ஆபத்து வந்து புதக்குழி இருக்கும், புதக்குழி தாண்டி தான் போனோம். புதக்குழினா சேரு இல்லை மணல் அந்த மாதிரி. அந்த புதக்குழியில் மாட்டிங்கன்னா அது உள்ள இஸ்துன்னு போயினே இருக்கும், ஆளுக்கு அப்படியே காலி பண்ணிடும். அப்படியே நம்மளும் மூழ்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம படத்தெல்லாம் பார்க்கலாம் புதக்குழி எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி. 3வது ஆபத்து வந்து சிங்கம், புலி, கரடி எல்லாம் பல மிருகம் வந்து நம்மளை தாக்கும். அந்த மாதிரியான 3 ஆபத்தை தாண்டி நம்ம போனோம். அதுக்கு மேலே தான் அந்த சிவன் கோயிலுக்கு நம்ம போக முடியும். இப்போ முதல் ஆபத்தை நோக்கி போறாங்க இவங்க 2 பேர். முதல் ஆபத்தை நோக்கி போறாங்க. கூறுக்குள்ள தண்ணி இருக்கும், ஃபுல்லா முதங்க அப்படியே நம்ம போறதுக்கே இடம் இல்லாத மாதிரி ஃபுல்லா முதலுங்க அப்படியே ஃபுல்லா மேயும். அப்போ அது நடுவில் வந்து ஒரு மரம் வந்து நல்லா காஞ்சி போய் அப்படியே சாஞ்சிருக்கும். அந்த தண்ணிக்கு எந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் அந்த தண்ணியில் வீழ்ந்திருக்கும் அந்த மரம். அந்த மரத்து மேலே ஏறி கூட அந்த தாண்டி போகலாம். அந்த அமைச்சர் வந்து பார்த்துட்டு ஐயோ வழி கிடச்சிச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி அவசரமா ஓடுவார் அந்த அமைச்சர். அதுக்கு இருந்தாலும் சொல்லுவான், அமைச்சரே நீங்க ஓடாதீங்க, சில ஆபத்தெல்லாம் இருக்கும், அந்த ஆபத்து தானே நம்ம போனோம், ஓடாதீங்க இருங்க, நம்ம வந்து நிதானமா சுதாரிச்சுக்கிட்டு போகலாம் சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு இருந்தாலும் கேட்க மாட்டான், இல்ல நான் போறேன், நான் முதல்ல போயிடுறேன், அப்புறமா நீ பின்னால் வா சொல்லிட்டு, நீ வந்தாவா வர கடி போறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவான், கவன்னு அந்த காஞ்சி மரம் வீடு இருக்குல்ல தண்ணியில, அந்த மரத்து மேலே ஏறி போவான். ஏறி போயிட்டு பாதி தொலை போனோடனே அந்த மரம் வந்து வெயிட் தாங்க முடியாம 2ஆ உடஞ்சி அப்படியே தண்ணியில் அப்படி வேற மாதிரி இருக்கும். அப்போ இவனை பார்த்து ஐயா என்னை காப்பாத்துங்க, ஐயா என்னை காப்பாத்துங்க, நான் உங்க சொல்ல பேசி கேட்காம வந்துட்டு என்னை காப்பாத்துங்க சொல்லிட்டு கத்துவான். அப்போ வந்து இருந்தாலும் என்ன பண்ணுவான்னா, இந்த வில்லம்பாலை வச்சு இந்த கவுரு கட்டி அந்த தண்ணிக்கு அந்த பக்கம் ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு வில்லம்பாலை விட்டு அந்த கைத்தை வச்சு விரி பார்த்து வர்றாரு. அந்த வில்லு போயிட்டு இன்னொரு மரத்துல போய் குத்திக்குதுன்னா அந்த கவுரு இசுக்கு இந்த பக்கம் மரத்துல கட்டிட்டு அப்படியே கவுரு பிடிச்சி அப்படியே போயிட்டு அந்த நடுவில் போயிட்டு அந்த அமைச்சர் ஒரு கையில பிடிச்சி அப்படியே தூங்கி அந்த பக்கம் சேர்ந்துடுறாங்க. அப்புறமா சேர்ந்த உடனே நான் தான் சொன்னேன், நீங்க தான் கேட்கல, சரி உனக்கு எப்படி தெரியும் இது மாதிரி ஆபத்தான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்பதான் கேட்கறாரு, நீ யாரு, எதுக்கு வந்திருக்க? இது மாதிரி என்னோட நான் இருக்கிற கிராமத்துல ஒரு 10 ஊர் தள்ளி அந்த ஊர்ல இருந்து ஒரு 10 பேர் நாட்டாமைங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு தண்ணி வேணும், ஆனா எதுக்கு வேணும் ஏன் வேணும் எனக்கு எதுவுமே சொல்லலை, ஆனா எனக்கு இந்த மாதிரி தண்ணி வேணும் சொல்லிட்டு கேட்டாங்க. ஏங்கிட்டே வந்து நீங்க வந்து ஒரு திருட, உங்களுக்கு வந்து நாங்க தங்க நாணயம் நகை நாடோரியம் எல்லாமே தரோம், அதுக்காக எனக்கு அந்த தண்ணி வந்து திருடி வந்து கொடுங்க, அதுக்காக நான் இப்போ அந்த தண்ணி திருடு வந்திருக்கேன் சொல்லிட்டு சொல்றான் அந்த ஆளு. அப்போ நீ திருடனா? ஆமா நான் திருடன். அப்பதான் தெரியுமே அந்த அமைச்சருக்கு இவங்க கூட வந்தவன் திருடன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து புதக்குழி வந்து சரி நான் இப்போ முதல் ஆபத்தப்போ நான் போனல, இப்போ 2வது ஆபத்தப்போ நீ போ, எனக்கு பயமா இருக்குது, நீ முதல்ல போ, அப்போ நான் வர்றேன் சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற அந்த கற்கள் எல்லாம் பொறுக்கி ஒரு துணியில் கட்டி அப்படியே விசிறி அடிக்கிறாரு, அந்த புதைக்குழி மேல அப்படியே வாரி அப்படியே திரிக்கிறாரு. அப்போ எங்கெங்க நம்ம நார்மலா ஒரு தரை இருக்குதோ அந்த இடத்துல வந்து கல் அப்படியே நிற்கும், மீதி இடத்துலலாம் அந்த கல் வந்து அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கும். இப்போ எங்க கல் நிற்குதோ அங்கே வந்து இவங்க வந்து கால் வச்சு போயிட்டே இருக்கும் சொல்லிட்டு இவர் போறாரு. எங்க கல் அப்படியே மேலே இருக்குதோ அது நல்லா கெட்டியான தரேன்னு சொல்லிட்டு அங்கே கால் வச்சு போய் இருக்கிறாரு. அப்புறமா இவர் பின்னால அமைச்சரும் போயிட்டு அங்கே கால் வச்சுட்டு நல்லா பத்திரமா அந்த பக்கம் கரை தாண்டி போயிடறாங்க. இப்போ வந்து கடைசியா வந்து இப்போ மிருகங்கள் வாயிற இடம் போறாங்க. அப்போ சிங்கம், புலி, யானை, கரடி எல்லாமே இருக்கும். இப்போ இது தாண்டி போனாதான் அந்த சிவன் கோயில பார்க்க முடியும். 2 பேர் வந்து ஜதியா இவங்க வந்து நல்லா ஸ்கெட்ச் போட்டு வந்து போயிட்டே இருப்பாங்க, எல்லா மிருகம் கிட்ட தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. கடைசியா வந்து புலிகிட்ட போய் மாட்டிக்குவாங்க. அந்த புலி வந்து சொல்லும், என்னன்னு சொல்லணும்னா, இப்போ உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எனக்கு வேணும், நான் ரொம்ப நாள் சாப்பாடு சாப்பிடாம இருக்கேன், யாராச்சும் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து உணவா வாங்க, நான் ஒருத்தர் விட்டுடுறேன் சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு என்ன அந்த அமைச்சர் வந்து என்ன சொல்றான்னா, புலியே இப்போ என் பக்கத்துல இருக்கானே இவன் திருடன், இவன் வந்து எல்லா ஜனங்கிட்ட கொள்ள அடிக்கிறான், இந்த திருடன் இவன் வேணா பிடிச்சி சாப்பிட்டு நான் போயிடுறேன், ஏன்னா என் நாட்டு அரசன் நான் காப்பாற்ற தான் இங்கே வந்திருக்கேன், ஆனா இவன் வந்து திருடன், இவன் எதுக்கு அந்த தண்ணி எடுத்து போனா எனக்கு எதுவுமே தெரியாது, நீ வேணுமானா இவன் உணவாகி நீ எடுத்துக்கோ, நான் போயிடுறேன் சொல்லிட்டு சொல்லும். அப்போ பக்கத்துல இருக்கார்ல அந்த திருடனை பார்த்து கேட்குது புலி, என்னப்பா நீ வரையா எனக்கு சாப்பிட்டு போவா? இப்போ அந்த புலி வந்து அந்த திருடனை பார்த்து கேட்குது, எனக்கு பசியார நீ வரியா, எனக்கு உணவா நீ வரியான்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த திருடனை பார்த்து அந்த புலி கேட்குது. அப்போ அந்த திருடன் என்ன சொல்றான்னா, சரி நான் வர்றேன், ஆனா எனக்கு ஒரு உதவி செய்யணும், செய்வியா சொல்லிட்டு அந்த புலியை பார்த்து கேட்குறான்.
என்ன உதவியான்னு கேட்குது. சரி, நான் உனக்கு உணவா நான் வந்து இருக்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யணும். அது என்ன உதவியானா, சரி நான் வந்து உனக்கு உணவா வந்துடுறேன். நீ என்ன உணவா சாப்பிட்ட பிறகு உனக்கு இப்போ ரொம்ப நாள் சாப்பாடு இருக்காம தானே நீ இருக்கா. என்னை சாப்பிட்ட பிறகு நீ தெம்பா இருக்குல்ல, நீ போயிட்டு அந்த சிவன் மேலே படுற தண்ணியை பிடிச்சி போயிட்டு நான் சொல்ற கிராமத்தில் போய் தண்ணியை கொடுக்கணும். அப்படி கொடுத்தியானா நான் உனக்கு விருந்தா நான் வரேன். அப்படின்னா என்னால் வர முடியாது சொல்லிட்டு சொல்றான் திருடன். அப்போ இந்த திருடன் சொன்ன அந்த பேச்சு கேட்டு நெகிழ்ந்து போயிட்டு ரொம்ப வருத்தப்படுது அந்த புலி. அப்போ என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து இந்த திருடன் வந்து உணவு கிடையாது, நீ தான் எனக்கு உணவுன்னு சொல்லிட்டு நான் அமைச்சர் பார்த்து சொல்லு. நான் ஒரு நாட்டு அரசனை காப்பாற்ற தான் நான் கேட்கறேன், ஆனா நீ வந்து என்னதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்ற. ஏன் எதுக்கு சொல்றேன்னா, அப்படி சொல்லி அவன் திருடனா இருந்தாலும் அவன் வந்த நோக்கத்துக்காக நீ என்ன சாப்பிட்டு, ஆனா சாப்பிட்டு கூட அந்த நான் நினைக்கிற நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் திருடன். ஆனா நீ அப்படி கிடையாது, கூட வந்தவனா பலி கொடுத்துட்டு நீ அந்த தண்ணி எடுத்து போய் உன்னோட ஆசனம் நீ கூட பாக்குற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி நான் உன்னை ஓட முடியும், நீ தான் எனக்கு உணவா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த புலி அந்த ஆள் பார்த்து. அப்போ அந்த புலி வந்து சொல்லுது, யாராருக்கு இப்போ இந்த அந்த அமைச்சர் பார்த்து கேக்குது, இப்போ நீ எதுக்காக நீ வந்திருக்க, உனக்கு இந்த தண்ணி எதுக்காக உங்களுக்கு தேவைப்படுது சொல்லிட்டு அந்த புலி வந்து அந்த அமைச்சர் பார்த்து கேக்குது. அப்போ சொல்றான் அந்த அமைச்சர், இது மாதிரி நாட்டு அரசனுக்கு வந்து ஒரு கொடிய நோய் வந்திருக்கு, அவரை காப்பாற்ற தான் இந்த தண்ணி எனக்கு தேவைப்படுது, அதனால தான் நான் இந்த சிவன் கோயிலுக்காக வந்திருக்கேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இங்கே வந்திருக்கேன். அந்த அமைச்சர் வந்து புலி சொல்றாரு. அந்த புலி வந்து கேட்கும் அந்த அமைச்சர் பார்த்து, சரி உன்னோட அரசனுக்காக நீ வந்திருக்கன்னு சொல்லல, உன்னோட நாட்டு அரசன் வந்து எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு கேட்கும் அந்த புலி அந்த அமைச்சர் பார்த்து. அதுக்கு அந்த அமைச்சர் வந்து, என்னோட நாட்டு அரசன் வந்து நல்லவன் கிடையாது, ஆனா கெட்டவன் தான், ஏன்னா இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு அரசன் இல்லையா, இப்போ அவர் உத்தரவு போட்டா நான் அந்த வேலையை நான் செஞ்சே ஆகணும்ல, அதனால தான் நான் வந்திருக்கேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லிடுறான். அந்த அமைச்சர். சரி, அந்த திருடனை பார்த்து கேட்குது அந்த புலி, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லு சொல்லிட்டு அந்த திருடனை பார்த்து அந்த புலி கேட்குது. அதுக்கு அந்த திருடன் சொல்றான், புலியாரு, நீங்க பேசும் புலியா இருக்கீங்க, நான் எங்கேயுமே பார்க்கல இது மாதிரி புலி பேசுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால தான் நான் சொல்றேன், நீங்க பாக்குறதுக்கு அந்த கடவுள் மாதிரியே தெரியுறீங்க, அதனாலதான் உங்களுக்கு அந்த கடவுள் வந்து நீங்க ஒரு மிருகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாய் பேசுற மாதிரியே கொடுத்துருக்காரு, நான் இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த திருடன் சொல்றான். நான் இருக்கிற கிராமத்துக்கு பக்கத்துல 10 கிராமம் தாண்டி ஒரு பெரிய கிராமம் இருக்கு, பெரிய ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து ஒரு 10 ஜமீன்தாரு நாட்டாம எல்லாம் வந்து, தம்பி நீ ஒரு திருடன்னு எங்களுக்கு தெரியும், எங்க கிராமத்துல வந்து ஒரு தீராத ஒரு நோய் வந்து பரவிட்டு இருக்கு, கொடூர நோய் வந்து எங்க ஊர்ல பரவிட்டு இருக்கு, அந்த நோயால வந்து எங்க ஊர்ல இது வரைக்கும் 50-60 பேர் இறந்துட்டாங்க, அதனாலதான் வந்து உங்ககிட்ட உதவி கேட்கிறோம், நீ எப்பயாச்சும் எனக்கு உதவி செஞ்சே ஆகணும் சொல்லிட்டு அந்த ஊர் பெரிய மக்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதனால நான் திருடன் தானே, என்கிட்ட ஏன் வந்து உதவி கேட்கறீங்கன்னு கேட்கறதுனால, ஏன்னா நீ போற இடம் வந்து ரொம்ப ஆபத்தான இடம், நீ வந்து எந்த ஒரு பெரிய ஆபத்துனாலும் நீ தப்பிச்சு வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நாங்க நம்பிக்கையா வந்திருக்கோம் சொல்லிட்டு அந்த ஊர் பெரிய மக்கள் சொன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன், சரி இப்போ உங்க ஊர்லயே சில இளைஞர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க அனுப்ப வேண்டியதுதானே, என்கிட்ட ஏன் வந்து உதவி கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு நான் திருப்பி கேட்டேன் அந்த பெரியவங்க பார்த்து. அது சொன்னாங்க அவங்க, எங்க ஊர்ல வந்து அந்த கொடூர நோய் வந்து ரொம்ப அதிவேகமா பரவிட்டு இருக்கு, இப்போ எங்க ஊர்ல இருக்கிற அந்த இளைஞர்களை நாங்க வெளியே அனுப்பிச்சோம்னா அவங்க அந்த 10 இந்த ஒரு 10 தாண்டி தான் இப்போ அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த சிவன் மேல வீரன் தண்ணி எடுத்துன்னு வரணும். அப்போ போகும்போதெல்லாம் அந்த 10 தாண்டி போகும்போது அந்த நோய் வந்து அந்த 10 பரவிச்சோன்னா, இப்போ எங்க ஊரெல்லாம் அந்த 10 அந்த நோய் வந்து நோய்க்காக ஆகப்படுவாங்கல்ல, அதனால எங்க ஊரு அழிஞ்சா எங்க ஊரோட இருக்கட்டும், அதனால தான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்கறோம், நீங்க போயிட்டு அந்த தண்ணி எடுத்தா எனக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும், நீங்க ஒன்றும் எங்களுக்கு சும்மா செய்யாதீங்க, என்கிட்ட இருக்கிற ரூபாய் நாணயம் தங்க நகைகள் எல்லாம் உங்களுக்கு கூட வரும், நீங்க இது அன்பளிப்பாக வச்சுக்கிட்டு போயிட்டு அந்த சிவன் மேல இருக்கிற தண்ணியை வந்து எங்களுக்கு கொடுங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணியை நாங்க குடிச்சிட்டு எங்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் போயிடும் சொல்லிட்டு சொன்னாங்க அந்த ஊர் பெரிய மக்கள். சரி, அந்த வெறும் தண்ணி குடிச்சா எப்படி அந்த நோய் வந்து போகும்னு சொல்லிட்டு நான் திருப்பி கேட்டாங்கள. அதுக்கு வந்து அந்த ஊர் பெரிய மக்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஒரு முனிவர் வந்தாரு, அந்த முனிவர் தான் எங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாரு, ஏன்னா அந்த காட்டுல பல்வேறு மூலிகை பொருட்கள்லாம் இருக்கு, அந்த மூலிகை பொருட்கள் மேலாம் வீழ்ந்துதான் அந்த தண்ணி வந்து அந்த சிவலிங்கம் மேல படுது, அதனால எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும் அந்த சிவலிங்கம் மேல படுற அந்த தண்ணி குடிச்சா இறக்குற நோய் எல்லாமே பூரண குணமடையும் சொல்லிட்டு அந்த முனிவர் சொன்னாரு, அதனால்தான் இந்த ஊர் பொதுமக்களை நாங்க வந்து உங்ககிட்ட வந்து நாங்க உதவி கேட்கிறோம் சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்த பொன் பொருள் நாணயம் எல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. சரி நான் சொல்லிட்டுதான், நானும் யோகியம் கிடையாது, அதனாலதான் அவங்க கிட்ட பொன் பொருள் வாங்கிட்டு நான் உதவி பண்ண வந்திருக்கேன் சொல்லிட்டு அந்த உண்மையை அந்த புலி கிட்ட சொல்றான். அப்போ அந்த புலி சொல்லுது, அமைச்சரே, நீங்க வந்து ஒரு அரசன் கெட்டவனா இருந்தாலும் அந்த அரசனுக்கு அந்த அரசன் சொன்ன கட்டளையை மீறாம வந்த, சரி
அப்புறம் இங்க வந்த ஆபத்துல எல்லாம் இவனை மாட்டி விட்டு தான் நீ வந்து போயிடுச்சு அந்த தண்ணி எடுத்து போய் உங்க அரசனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சு நீ நினைச்ச. ஆனா இவன் ஒரு திருடனா இருந்தாலும் என்னோட உயிரை நீ எடுத்துக்க. என்னை சாப்பிட்டதுனால கூட இந்த சிவலிங்கம் மேல வீர தண்ணி வந்து அந்த ஊர் பொதுமக்களுக்கு இது சேர்த்துன்னு சொல்லிட்டு என்கிட்ட கோரிக்கை வைக்கிறான் திருடன். அதனால இப்போ நான் அந்த திருடனை சாப்பிட போதில்ல உன்னை தான் சாப்பிட போறேன் சொல்லிட்டு அந்த புலி சொல்லுது. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா நான் புத்தி இல்லாம செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் வந்து அந்த புலி கால வைக்கிறாரு. அப்போ வந்து அப்பதான் அப்படியே அந்த புலி வந்து ஒரு ஒரு உருவமா மாறுது. ஒரு மனித உருவமா மாறுது. அப்போ அந்த அமைச்சர் வந்து எழுந்து பார்த்தா அந்த அமைச்சரும் அந்த திருடனும் எழுந்து பாக்குறாங்க. பார்த்தா அப்போ அந்த புலியாவே வந்தது சிவபெருமான் தான். அப்புறமா இவங்க 2 பேருக்கும் காட்சி அளிச்சுட்டு அமைச்சரே உன்னோட அரசன் நிறைய கெடுதல் செஞ்சிருக்கான். அவன் செஞ்ச ஒரு பாவத்தினால்தான் தான் அவனுக்கு அங்க தெரியாத ஒரு நோய் வந்திருக்கு. அவனோட விதி அவ்வளவுதான். நீ வந்து கிளம்பி போயிடு சொல்லிட்டு சொல்றாரு அந்த ஈசன். அதுக்காக அந்த அமைச்சர் வந்து அந்த ஈசனை கும்பிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. அம்மா திருடனை பார்த்து சொல்றாரு, திருடா நீ இதுக்கு மேல வந்து நீ திருந்தி வாழு. நீ திருடனா இருந்தாலும் உனக்கு கொடுத்த சன்மானத்துக்கு நீ உண்மையா வேலை செஞ்சிருக்க சொல்லிட்டு அந்த திருடனை பாராட்டிட்டு அப்படியே போயிட்டு அந்த தண்ணி நீர்வீழ்ச்சி வீடுல அந்த மலை மேல உச்சி மேல இருந்து அந்த இடத்துல போய் அப்படியே சிவலிங்கமா மாறி அப்படியே நின்னுறாரு. இந்த திருடு வந்து அந்த தண்ணி பிடிச்சி போயிட்டு அந்த ஊர் பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே குணமடைஞ்சிடறாங்க நோயால. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, நல்லவன் வந்து ஒரு கெட்டதுக்காக வந்து அந்த தண்ணி எடுத்து போன நினைக்கிறான். ஒரு திருடன் வந்து ஒரு ஊர் பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று ஒரு நல்லது பண்ண நினைக்கிறான். இது 2 பேர்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.